வணக்கம். 2026 பொங்கலுக்கான தமிழக அரசோட சூப்பர் பரிசு அறிவிப்பு வந்தாச்சு. இது என்ன, யாருக்கெல்லாம் கிடைக்கும், எவ்வளோ கிடைக்கும், எல்லாத்தையும் வாங்க இப்போ விரிவா பார்க்கலாம். ஆமாங்க, இந்த அறிவிப்ப ஒரு ஜாக்பாட்னே சொல்லலாம். தமிழ்நாட்டுல இருக்கிற பல குடும்பங்களுக்கு இது ஒரு பெரிய உதவியா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. மக்கள் எல்லாருமே பொங்கலை சந்தோஷமா கொண்டாடணுங்கிறது தான் இதோட முக்கியமான நோக்கம். சரி, எல்லாருமே ரொம்ப ஆவலா கேக்குற கேள்வி, எவ்வளவு பணம் கிடைக்க போகுது? இப்போதைக்கு கிடைக்கிற தகவல் படி ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் ரொக்கமா 3000 ரூபாய் கிடைக்க போகுதாம். சரி, வாங்க இந்த அறிவிப்பு பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். பொதுவா ஒவ்வொரு வருஷமும் பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுப்பாங்க. ஆனா இந்த தடவை அதோட சேர்த்து ரொக்க பணமும் கொடுக்க போறதா சொல்றது தான் இதுல ஹைலைட்டே. உண்மையை சொல்லணும்னா நிறைய பேர் ஒரு 5000 ரூபாய் கிடைக்கும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா இப்போதைக்கு 3000 ரூபாய்னு அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு காரணம் அரசின் நிதி பற்றாக்குறையா இருக்கலாம்னு சொல்லப்படுது. ஓகே, அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த 3000 ரூபாய் பரிசு யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது? யார் யாருக்கு தகுதி இருக்கு? வாங்க பார்க்கலாம். இப்போதைக்கு வர்ற தகவல் படி தமிழ்நாட்டுல இருக்கிற சுமார் 2.25 கோடி, அதாவது 2.25 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இந்த பரிசு போய் சேரும்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய திட்டம்னு. அப்படின்னா ரேஷன் கார்டு வச்சிருக்கிற எல்லாருக்குமே பாகுபாடு இல்லாம இது கிடைச்சிடுமா? அதுதான் இப்போ அடுத்த கேள்வி. ஆனா இதுல சில முக்கியமான நிபந்தனைகள் இருக்குங்க. வாங்க அதையும் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆமாங்க, சிலருக்கு இந்த பரிசு தொகுப்பு கிடைக்காது. அதுக்குன்னு சில நிபந்தனைகள் இருக்கிறதா தகவல்கள் சொல்லுது. இது ரொம்பவே முக்கியமான ஒரு பகுதி, சோ கொஞ்சம் கவனமா கேளுங்க. யார் யாருக்கு தகுதி இல்லைன்னு பாத்தீங்கன்னா, பொதுத்துறை நிறுவனங்கள்ல வேலை செய்யறவங்க, மத்திய மற்றும் மாநில அரசு ஊழியர்கள், அப்புறம் இன்கம் டாக்ஸ் கட்டுறவங்களுக்கு இந்த பரிசு கிடைக்காதுன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு வருஷமா ரேஷன் கடையில எந்த பொருளுமே வாங்காதவங்களுக்கு இந்த பரிசு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு 50% கம்மின்னு ஒரு தகவலும் இருக்கு. சரி, ஒருவேளை உங்களுக்கு தகுதி இருந்தா இந்த பரிசை எப்படி வாங்குறது? அதோட வழிமுறை என்ன? அது ரொம்ப சிம்பிள் தான், வாங்க பார்க்கலாம். இதுக்கு மொத்தம் 2 ஸ்டெப்பு தான். முதல்ல கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் உங்க வீட்டுக்கே வந்து டோக்கன் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ரெண்டாவதா அந்த டோக்கனை எடுத்துட்டு ஜனவரி மாசம் 8ஆம் தேதிக்கு அப்புறமா உங்க ஏரியா ரேஷன் கடைக்கு போனீங்கன்னா பரிசு தொகுப்பையும் அந்த பணத்தையும் வாங்கிக்கலாம். இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம மறக்கவே கூடாது. நாம இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே முதற்கட்டமா கிடைச்ச தகவல்கள் தான். அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு முதலமைச்சர்கிட்ட இருந்து இன்னும் கொஞ்ச நாள்ல வரும்னு எதிர்பார்க்கப்படுது. அப்போதான் எல்லா விவரங்களும் உறுதியாகும். அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்ததும் எல்லா அப்டேட்ஸையும் உடனே நாங்க உங்களுக்கு கொண்டு வர்றோம். அது வரைக்கும் ஒரு கேள்வி, நாம இப்ப பார்த்த தகுதிகளின்படி நீங்க இந்த பரிசுக்கு தகுதி பெறுவீங்களா? யோசிச்சு பாருங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம்.